ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்குறது யூனிட் 1ல் தியரம் 1.6 ரைட் கேன்சலேஷன் லா. அதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் ஏ பி அண்ட் சி பி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n if a is non-singular and b is equal to ca then b is equal to c அப்படின்னு சொல்லுவோம். இதில் 3 மேட்ரிக்ஸஸ் ஏபிசிங்கிற 3 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம். மூணுமே சேம் ஆர்டர். அதில் ஏ மட்டும் நான்-சிங்குலர்னா அதில் டிடர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். அண்டு பிஏ இஸ் ஈக்குவல் டு சிஏ தென் பி இஸ் ஈக்குவல் டு சி. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ தென்னுக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இதில் உள்ள ஏ கேன்சல் பண்ணியிருக்கான். ஏ எந்த சைடு இருக்குது? ரைட் சைடு இருக்குது. ரைட் சைடில் ஏ கேன்சல் பண்ணால் பி இஸ் ஈக்குவல் டு சி வரும். அதனால தான் ரைட் கேன்சலேஷன் லா அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா சார்? இதை தமிழில் பார்த்தோம் அப்படின்னா தேற்றம் 1.6 வலது நீக்கல் விதி அப்படின்னு சொல்கிறாங்க. வலது நீக்கல் விதி. அதில் ஏபி மற்றும் சி அப்படிங்கிற 3 சதுரணி எடுத்துக்கிறாங்க. இந்த 3 சதுரனுடைய வரிசையும் என்ன தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏ என்பது பூஜ்ஜியமற்ற கோவை அணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்கிற பூஜ்ஜியமற்ற கோவைன்னா அதோடைய டிடர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். மற்றும் பிஏ இஸ் ஈக்குவல் டு சிஏ எனில் பி இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? இதிலேருந்து ஏ வந்து இதில் உள்ள ஏஏ இங்கே கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஏ எந்த சைடு இருக்குது? வலது பக்கம் இருக்குது. அதனால் வலது பக்கம் உள்ள ஏ நீக்கினதுனால வலது நீக்கல் விதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எண்ணிலுக்கு அப்புறம் உள்ளது தான் நம்ம ப்ரூவ் பண்ணுறது. சரிங்களா? இப்போ நம்ம கிவன் ஏ இஸ் நான் சிங்குலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ப்ரூஃப் பார்க்கலாம். ப்ரூஃப் ஏ இஸ் நான் சிங்குலர் பட் டிடர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அது கொடுத்துட்டாங்க. அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிவன் பிஏ இஸ் ஈக்குவல் டு சிஏ. இதில் உள்ள இந்த ஏஏ கேன்சல் பண்ணணும். ஒரு மேட்ரிக்ஸ் ஏங்கிற மேட்ரிக்ஸை கேன்சல் பண்ணால் அதோட இன்வர்ஸை மல்டிபிள் பண்ணணும். இப்போ ஏ பேக் சைடு இருக்கிறதுனால ஏ இன்வர்ஸை போஸ்ட் மல்டிபிள் பண்ணுறேன். போஸ்ட் மல்டிபிள் பை ஏ இன்வர்ஸ். இப்போ இதை தமிழில் சொல்லணும் அப்படின்னா, ஏ இன்வர்ஸை பின்பெருக்கல் செய்ய சார் ஏ இன்வர்ஸை பின்னாடி மல்டிபிள் பண்ணும். ஸோ பிஏ இன்வர்ஸ் சிஏ ஏ இன்வர்ஸ். சார் ஒரு மேட்ரிக்ஸ் அதோட இன்வர்ஸ் மாடல் பண்ணுறப்போ யூனிட் மேட்ரிக்ஸ் வரும். அதனால் ஐ இங்கே ஏ இன்வர்ஸ் ஐன்னு வந்துடும். யூனிட் மேட்ரிக்ஸோட எதை மல்டிபிள் பண்ணாலும் அதே தான் வரும். ஸோ பி இங்கே யூனிட் மேட்ரிக்ஸோட எதை மல்டிபிள் அதே வரும் சி. ஸோ இதுதான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்.